வணக்கம், நான் உங்கள் குமரன். ஸோ நம்ம அந்த மேப்பில் பார்த்துட்ருக்கீங்களே, ஸோ இந்த இடத்துல தான் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் கிராண்ட் டேஸ், அங்கே தான் போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த வழியாக நம்ம வந்து போகிறோம். இந்த இடத்துல நேஷ்னல் பார்க் இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ஸ், இந்த இடத்துல நம்ம இறங்கிடுவோம். இறங்கிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிடுவோம். இந்த இடத்துல இறங்கிட்டு இதுலேருந்து நம்ம வந்து இங்கே சன்செட் வியூ பாயிண்ட் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வர நம்ம வந்து வாக்கிங்கில் போகிறோம். ஸோ இது வரை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே இது தான் நம்மளோட இது. ஸோ போய்ட்டு இங்கே உள்ளதெல்லாம் பார்த்துட்டு, நான் சொன்ன மாதிரி கோகோ இந்த ட்ரீயை பார்த்துட்டு, வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு, அப்படியே நிறைய தாவரங்கள் இருக்குது, நிறைய அழகான இருக்கும், நிழலாகவே இருக்குமா, வெயிலே இருக்காது. ஸோ இது ஃபுல்லாகவே நடந்து நம்ம கீழ் நோக்கி போகிறோம். கீழ் நோக்கி போயிட்டு அந்த பீச் சன்செட் வியூ பீச் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்தா இதுதான் கிராண்ட் ஹேண்ட்ஸுங்கிறாங்கல்ல, கிராண்டாஸ்ம்பாங்க, கிராண்ட் ஹேண்ட்ஸு கிராண்டாஸ்ம்பாங்க. இங்கே ஆக்சுவலாக அந்த லாங்குவேஜ் சொல்ல மாட்டாங்க, வெவ்வேறு தான் சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸ்லேயும் ஆக்சுவலாக அவங்க ஃப்ரான்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, பிரளயான்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம சன்செட் வியூ பாயிண்ட்டு இந்த பீச் அப்படியே பார்க்க போகிறோம். பார்க்கலாம், சரியா? போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேப்பில் இங்கேருந்து இங்கே எங்கே போகிறோங்கிறத, இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தெரியுது பார்த்தீங்களா மலை, இந்த மலையை அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போகிறோம். இந்த மலைக்கு அங்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா? இந்த மலைக்கு அந்த பக்கமாக கடல் தான் இருக்குது, தீவு தானே அது. ஸோ என்னென்னா, இப்போ வாங்க, இந்த தீவில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அங்கே போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து சின்னது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப சின்னது வாட்டர் ஃபால்ஸு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு கோகோ அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் என்னென்னா, நம்ம ஊரில் தென்னைமரம் பனைமரம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த கோகோங்கிற மரம் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்காயை ரெண்டையும் ஒன்றா ஒட்டி சேர்த்தது மாதிரி இருக்கும். ரெண்டு தென்னங்காயும் ஒன்றா சேர்த்து அப்படி இருக்கும், அது மாதிரி. ஸோ அந்த மரத்தை மெயினாக பார்க்க போகிறோம். அதனால் நம்ம பஸ்ஸில் ஏறுறோம், நம்ம அங்கே போய்ட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பஸ்ஸுக்கு வந்து கார்டு இருக்குல்ல, பஸ்ஸுக்கு கார்டு இருக்குது, வாங்கியிருக்கோம் நம்ம. அதை வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறோம், அதை பார்த்துட்டு போவோம். இந்த தண்ணியெல்லாம் அங்கேருந்து தான் வருது, இந்த மலையிலேருந்து தானே வருது தண்ணி. டெய்லி பார்ப்பா அந்த கிளி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நல்லா கலராக இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் எப்படி. ஸோ இந்த தண்ணி எங்கே போகுதுன்னா நேராக கடலுக்கு தான் போகுது. முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோவில். ஸோ இந்த தண்ணி உருவாகி அங்கேருந்து மலையிலேருந்து வருது பார்த்தீங்களா, அங்கே நீர்வீழ்ச்சி. ஸோ அங்கே தான் போகிறோம். தண்ணி கொஞ்சமாக தான், இந்த தண்ணி இப்போ அங்கேருந்து தான் வருது. நம்ம இந்த மலை மேலே போகணும், வழி வந்து கீழே போயிட்டு தனியாக தான் வழி இருக்குது, இங்கிட்டு எதுவும் வழி இல்லை. ஸோ நம்ம அதனால் அதில் போகிறோம், போயிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டேன், தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த மலையில் நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் கீழே நடக்க போகிறோம். ஏன்னா இங்கே பஸ்ஸில் நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறணுன்னா எங்கே வேணாலும் இறங்கினா 10 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு 60 ரூபா, சரியா? நம்ம எங்கே வேணால் இறங்கிடலாம். 2 கிலோமீட்டர் நம்ம ஃபாரஸ்ட்டில் கீழே இறக்கம் தானே, இறங்கிடலாம். ஏறுறது தான் கஷ்டம், இறங்கிடலாம். இப்போ இறங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம நேராக சன்செட் வியூ பாயிண்ட் அந்த பக்கம் இருக்குது, கிராந்தாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அந்த பீச் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா பீச்சும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பீச்சு எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம், என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு இங்கே அந்த போட்டிங் ஷிப்பில் போட்டிருக்குல, அது பக்கத்தில் ஒரு இடத்துக்கு பாறைகள் நிறைஞ்ச ஏரியா இருந்தது. ஸோ அங்கே போனேன், ரொம்ப அழகழகான சின்ன சின்ன மீன், குட்டி குட்டி மீன்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், டைம் இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போயிட்டு அடுத்த வீடியோ வந்து அந்த மீனை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப சின்ன சின்ன மீன், நம்ம வந்து இந்த மீன் வளர்க்குற இடத்துலலாம் அழகு மீன் சொல்லி வச்சுருப்பாங்களே கலராக, அந்த மாதிரியான மீன் அவ்வளோ மீன் இருக்குது இல்லை, அவ்வளோ கலராக புது நான் பார்க்காத மீன் அவ்வளோ மீன் இருந்தது. சரி போகலாம், அப்புறம் தலங்குப்புற போயிட்டுருக்கோம் கீழே, திருப்பியும் இறங்கி பஸ் ஏறி அங்கே மேலே போகணும். சரி போகலாம். இந்த பாருங்க நல்லா தண்ணி எப்படி வந்துட்டுருக்கு தெரியுதா? மெதுவாக இறங்கணும், அப்படியே தலங்குப்புற கொண்டு போயிட்டுருக்கீல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் நான் போகவே இல்லை, இந்த பக்கம் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி இந்த ரோட்டில் வந்து மெயின் ரோடு இந்த போயிட்டுருக்குல்ல, இங்கிட்டு போகிறோம். நம்ம கீழே போயிட்டு பஸ் ஏறலாம். இன்னைக்கு சண்டேயில் சர்ச்சில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு, பூசை நடக்குதுன்னு நினைக்கிறேன். பஸ் அவைலபிலிட்டியான்னு தெரியல, சண்டே இல்லைன்னா. அங்கேருந்து இங்கே மொத்தமாக 6 கிலோமீட்ரு. ஆனால் நம்ம இங்கேருந்து 6 கிலோமீட்டர் நடந்தோம்னா 1 மணி காமிக்கிது. பஸ்ஸில் போனோம்னா 1/2 hour காமிக்கிது. நம்ம போகலாம், போயிட்டு பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி வந்தாச்சு பஸ் ஸ்டாப்புக்கு. பலாமரம்
பலாமுசு இருந்தது காணும் தான் இருக்குது. பலாமுசு கொடுக்காப்புள்ளி பூ பூத்துருக்கு. ஸோ இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு நான் போனதே இல்லை. இந்த ரோட்டுக்கு நான் போனதே இல்லை. போய் பார்ப்போம் என்ன இருக்குது என்னன்னு தெரில இந்த ரோட்டில். ஆக்சுவலாக இது கடல் தான். ஆக்சுவலாக இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை தான் கண்டினியூஸ் தான் தெரியுது பார்த்தீங்களா. அந்த மலை அப்படியே கண்டினியூஸு, இப்படியே கண்டினியூஸ். இந்த மலையில் தான் நம்ம இறங்கி வந்தோம். ஸோ நம்ம போகலாம். சர்ச்சு எங்கே இருக்கு பாருங்க. இதான் பஸ் ஸ்டாப். இங்கே பஸ் ஸ்டாப்னு மென்ஷன் ஆகிருக்கு. இந்த கரெக்டாக நம்ம எல்லாம் உட்காந்துக்கலாம் கட்டையில். செம்பருத்தி பூ சூப்பராக பூத்துருக்கு. மாமரத்தை பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மாமரம். ஸோ பஸ்ஸை வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறி நம்ம நேராக போயிட்டு லெஃப்ட் எடுக்கோம். ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம போயிருக்கோம், வேறு வேலையாக போனோம். அந்த பேங்கு வேலையாக நான் கிராண்டாஸ். நம்ம இந்த வாட்டி இடையில இறங்கிடுவோம். இறங்கி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அந்த கோகோ ட்ரீலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கீழே போயிட்டு பீச்சை பார்ப்போம். சரியா? இதான் நம்ம பிளான் இன்றைக்கி. பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கோங்க பஸ்ஸுக்கு. ஆனால் ரீசார்ஜ் பண்ணல, மறந்துட்டேன். சரி வாங்க போயிட்டு கீழே போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம்ல. கடை இருக்கான்னு தெரியல, சண்டே வேறு. ஆக்சுவலாக எவ்வளோ இதில் இருக்குன்னு தெரில பேலன்ஸு. ஏன்னா எங்கே போனாலும் 10 ரூபா தான். சரி முதல்ல கடை இருக்கான்னு தெரில, பார்ப்போம். போயிட்டு கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு இப்போ திருப்பி மேலே வரும். இங்கே எங்கே ஏறினாலும் கீழேயும் மேலேயுமாங்க. இங்கிட்டு போய் இறங்கினாலும் கீழே தான், இங்கிட்டு போய் இறங்கினாலும் கீழே தான். எங்கே இறங்கினாலும் கீழே மேலே தான் இறங்கிற வேண்டியதாக இருக்குது. இந்த மேலே தண்ணி வந்தது பார்த்தீங்களா, அது இந்த இந்த பைப் இந்த இடையில ஒரு கான்வா மாதிரி இருக்குல்ல, அதில் தான் இருக்குது. கால்வா மாதிரி வந்து இது பாருங்கள், இதில் போயிட்டுருக்கு. நேராக கடலுக்கு தான் போகுது இந்த பக்கம் தண்ணி. ஸோ தண்ணி உற்பத்தி ஆகிற இடத்து தான் போகணும். பஸ் வந்துட போகிறான் வேறு. சரி நான் போயிட்டு இது வாங்கிட்டு வந்துடலாம். அந்த ரீசார்ஜ் கார்டு இங்கே தான் கிடைக்கும். பஸ்ஸுக்கான சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பஸ்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமா? ரீசார்ஜ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இதுதான் கார்டு. இதுதான் கார்டு, பஸ் கார்டு. ஸோ இது நம்ம காசு கொடுத்தோம்னா ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் ப்ரோ ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க ப்ரோ. ரீசார்ஜ் 50 ரூபீஸ் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம இந்த ஊர் நோட்டை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஊர் நோட்டு தான். ஸோ பாருங்கள், கார்டை அதில் வச்சுட்டாங்க, ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ₹50 பேலன்ஸ் 80 ரூபீஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த 80 ரூபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஹாய் டாக் பார்த்தீங்களா? ஸோ நான் மேலே போயிட்டு பஸ் ஏற நிற்போம். ஸோ இந்த கார்டை பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பணம் போட்டு வச்சுருக்கிறதுனால எக்ஸ்பிரி டேட் எத்தனால இந்த கார்டு காசு போயிடும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இது எத்தனை நாள் வேணாலும் இது வச்சுக்கலாம். அந்த கார்டில் அப்படியே பணம் அப்படியே தான் இருக்கும். அதனால் 80 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறது 50 ரூபா மினிமம் வச்சுக்கணும். எப்போயுமே எமர்ஜென்சிக்கு போகிறதுக்கு வரது ஈஸியாக இருக்கும். நாங்கள் எப்போயுமே பஸ்ஸில் யூஸ் போகிறதில்ல. இதில் வந்துடுவேன், வந்து இதிலே தான் நடந்து போகிறது. எப்போயுமே இதில் தான் நடந்து போகிறது. எப்போயுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த மாதிரி நம்ம மலையில் ஏறணும், அங்கிட்டு போகணுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம இறங்குறது கூட நம்ம நடந்து தான் போக போகிறோம். ஏறுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஏறுறதுல ஒன்றுமே அங்கே இல்லை பார்க்குற மாதிரி. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் போன வீடியோலையே. இப்போ இறங்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இறங்கி தான் பார்க்க முடியும். இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். அந்த ஹில்ஸுக்கு நடுவில் கடல் தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படி பார்ப்போம். ஏன்னா எப்படி ரொம்ப சுத்தமாக இருந்தது பார்க்குறப்ப பார்ப்போம். பஸ்ஸுங்கிட்டு போயிருக்கு வரும். இப்போ ஸோ நம்ம பஸ்ஸில் ஏறிட்டு அடுத்தடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பஸ்ஸு வந்துருச்சு முப்பலேசி. ஸோ நம்ம போயிட்டு இதில் போய் இறங்க போகிறோம். கார்டை வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் நேஷ்னல் வாட்டர் ஃபால்ஸ் Praslin National Water Falls, Green Hills Water Falls. Yes. You need to stop by the valid and then walk down. Okay. Please inform. Okay. Or then drop you by the water treatment. Yes. Okay.
ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அங்கேருந்து பஸ் ஸ்டாப் இல்லையா, ஸோ நம்ம வாக் பண்ணி தான் போகணுமா. ஸோ நம்ம போயிட்டு வாக் பண்ணி போகிறோம் அங்கேருந்து. கடைசியில் பார்த்துருக்கேன் ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸு. கடைசியில் பார்த்தா சுற்றி போடுது. ஸோ இதுதான் நம்ம போட்டு இருக்கோம். இந்த போட்டு தெரியுதா? ஸோ இதுதான் போட்டு நம்ம போகிறது வந்து அந்த பக்கம் ஹீஸ் தெரியுதா உங்களுக்கு? மலை தெரியுதா? அம்மாடி, நான் மலை தெரியுது இல்லை, அங்கே தான் போக போகிறோம். மேலே மலை தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் போக போகிறோம். மேலே தான் போக போகிறோம். ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டாப்பில் என் சொல்கிறேன்னாரு. போயிட்டு இந்த ஸ்டாப்பில் பார்த்து நம்ம பார்த்து நம்ம மேப்பில் பார்க்கணும். அப்போ எந்த ஸ்டாப்பும் அந்த இது ஹாஸ்பிட்டல் பாருங்கள். இது ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பிட்டல் வெளில நிற்கிறது. நம்ம மேலே ஏறி இறங்க போகிறோம். அந்த மலை மேலே ஏறி இறங்கணும். ஸோ மலை மேலே ஏறி நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் இறங்குற சமயத்தில் வாட்டர் ஃபால்ஸ் தான் அங்கே 2 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். ஸோ வண்டி போயிட்டு ஸோ பாருங்கள் எப்படி ஏறிட்டு இருக்கு ஃபுல்லாக. பாருங்கள் ஃபுல்லாக பாக்கு மரம் தாங்க. இது ஃபுல்லாகவே பாக்கு மரம் தான். இதே மாதிரி தான் அந்த கோகோ மரமும் இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ மலை மேலே ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கு. ஏறி அப்படியே இறங்கிடும். ஃபுல்லாகவே பார்க்க மரம் தான். இதில் கீழே இறங்க ஒரு இந்த மரம். பஸ் விட்டு இறங்கிட்டோங்க. பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோ ட்ரீ இருக்குல்ல, அதுக்காக இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா. அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் ட்ரீ. கிட்ட போய்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாருங்கள் அந்த பழம் 2 தேங்காய் சேர்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கோகோ. அதான் அந்த ஃபேமஸான ட்ரீ. இங்கே எல்லாத்துலேயும் இந்த கோகோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோகோ ட்ரீன்னு சொல்லி லோகோ அது இதுன்னு போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயுமே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பாக்கு மரம். இந்த இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பாக்கு மரம். இது இந்த லீஃப் பாருங்க, அந்த லீஃப் பாருங்க. இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குது. பாக்கு மரமும் இருக்குது, அந்த கோகோ ட்ரீயும் இருக்குது பாருங்கள். இதில் எப்படி பாருங்கள் சோலையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நடந்து போகிறோம். சொன்ன மாதிரி பாருங்கள் பள்ளம் இறங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரோடு எப்படி கீழே இறங்குது பாருங்கள். அப்படியே சன்னு கீழே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதெல்லாம் கீழே ஃபுல்லாக போக போகிறோம் பாருங்கள். சர்க்கிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் தான் இங்கே நடந்து போனால் ஏற்றோம். நான் இது வழியாக தான் வந்தோம். ஸோ இது வழியாக தான் வந்தோம். சரி இங்கே என்னமோ போட்டிருக்கு, பார்த்துட்டு போகலாம். ஸ்மோக் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபயரு டக்குன்னு எரிஞ்சிடும். எல்லாம் காஞ்சி போய் சருகாக இருக்குல்ல, அதனால் அது போட்டிருக்காங்க அந்த இடத்துட்ட. ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். வாங்க நம்ம இப்போ வந்து இந்த ட்ரீயை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர். எட்டி போயிட்டு தான் கிராஸ் பண்ணணும். நான் அங்கிட்டு போயிட்டு கிராஸ் பண்ணிடுவோம். இல்லைண்ணா வந்து வர வண்டிக்கு தெரியாது, நம்ம போகிறதும் தெரியாது. ஸோ இந்த பக்கம் ஏதோ இருக்குது பாருங்க. இது மாதிரி சருகு அப்படியே இருக்கா, அதான் சிகரெட்டு பற்ற வச்சுட்டு போட்டாங்கன்னா பிடிச்சிட்டு எரிஞ்சிடும். எஜுகேஷன் சென்டர், டிக்கெட் டூரிஸ்ட்டு, எய்டு டூரிஸ்ட்டு இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. வண்டி போகுது. இதெல்லாம் பாக்கு மரம் பாருங்க. ஸோ இந்த சைட்லேருந்து தான் நம்ம வந்தோம் பஸ்ஸில் வந்து. அந்த தெரியுதில் ப்ளூ கலரில் அதான் பஸ் ஸ்டாப். அங்கே தான் சாரி க்ரீன் கலரில் தெரியும் பார்த்தீங்களா, அதான் பஸ் ஸ்டாப்பு கீழே. ஸோ அங்கே தான் இறங்கி அப்படி நடந்து வந்தேன். ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கலான்னு. இப்படி வர்றப்போ அங்கே ஒரு சின்ன எஜுகேஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தான் ஒரு நினைவு சின்னம் இருக்குது பாருங்கள். நினைவு சின்னம் அங்கே பாருங்கள். ஃபுல்லாக வந்து பாருங்கள் பாக்கு மரம். வந்து பாக்கு மரம் பாருங்கள். நம்ம ஊரில் உள்ள மாதிரி தான் பாக்கு மரம். மலைப்பகுதியில் இருக்கிற மாதிரி தான் பாக்கு மரம். அங்கே பாருங்கள் உள்ளே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பின்னாடி தான் கோகோ ட்ரீ.
பின்னாடி இருக்குது பாருங்கள். அது இது சருவாக இருக்குது, அதனால தான் போட்டிருக்காங்க. இந்த பாருங்க எவ்வளோ சருவு பாரு, இப்படி பட்டு போன சருவு அவ்வளோ இருக்குது. சிகரெட் குடிச்சிட்டு போட்டாங்கன்னா எரிஞ்சிடும், அது மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி போட்டுறாதீங்கன்னு. இந்த பச்சைவந்தி பேரட் அதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே இருக்குன்னு. இந்த பாருங்கள் இது தாங்க, பாருங்கள் நொங்கு மரங்க. அது அப்படியே பாருங்கள் நொங்கு மரம் பார்க்குறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்களேன் நொங்கு மரம் தாங்க. அந்த நொங்கு சொல்ல அப்படியே ஓனாக எடுப்போம் தெரியுமா அதுலேருந்து. அது சின்னதாக இருக்கப்போ அப்படி தான் இருக்கும், ஒரு கொத்தாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இப்படி ஆகும். இந்த பாருங்க இப்படி கொத்தாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெருசாகிடுச்சு பாருங்க. ஒவ்வொன்றா பெருக்குது போல். அந்த பாருங்க இதில் பாருங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது, இது மட்டும் பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் கோகோ, இது மட்டும் பெருசாக இருக்குது பாருங்கள், இது மட்டும் பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது, ஒன்றே ஒன்று சின்னதாக இருக்குது, எல்லாமே பெருசாக இருக்குது. கீழே பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ரெண்டு அதில் நிறையா இருக்குது, அதெல்லாம் ஒன்று மட்டும் தான் பெருசாக இருக்குது. மற்றதெல்லாம் அது பெருசாக ஆகாதா இப்போ கீழே விழுந்துருமான்னு தெரியல. இந்த பாருங்கள் அதுக்கப்புறம் கீழெல்லாம் வேறு இருக்குது, இந்த கீழெல்லாம் இருக்குது. கீழே சின்னதாக இருக்குது, ஒரு கொத்தில் 2-3 தான் பெருசாக இருக்கும் போல். அதில் பாருங்கள் அதில் அந்த 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 கொத்தை பாருங்கள் நிறையா இருக்குது. அந்த பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஒரு கொத்தில் அவ்வளோ இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது இதில். ஆனால் கீழே உள்ளதில் பாருங்களேன், இதில் பாருங்களேன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இந்த கொத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் இதில் நிறையா இருக்குது. 2 தேங்காய் அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன், 2 தேங்காய் சேர்த்து ஒட்டினா அப்படி இருக்கும். இந்த உடச்சி உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, தேங்காய் மாதிரி இருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் வந்து அவங்க ஹிஸ்டாரிக்கலாக வச்சுருக்காங்க. இது ஏகப்பட்ட பிஸ்னஸ் இதிலலாம் வந்து கம்பெனி லோகோவாக இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கவர்மெண்ட்டே வச்சுருக்கு. இது ரொம்ப ரேரு போல் அது. ஆமாம் அதிசய மரம் தானே, இது மாதிரி இவ்வளோ பெரிய காய் நம்ம இங்கே தான் கிடைக்கும் போல், மற்ற இடத்துல அது இருக்காது போல் இருக்காது. ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன், வந்து பார்க்குறாரு கார் வந்து பாட்டி பார்த்துட்டு போகிறாரு, நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதை தான் மெயினாக பார்க்க வந்தோம். அழகாக நேச்சுரலாக எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை பார்க்காம நேச்சுரலாக மரத்துலேருந்தே எடுத்து பார்த்துட்டோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எங்கள் மேனேஜர் எங்கிட்ட கூப்பிட்டு போனார் காரில் என்ன, அப்போ வந்து காமிச்சார், இதுதான் கோகோ நம்ம லோகோ இதான் காமிச்சேன் அவர்கிட்ட, இது எங்கே இருக்குன்னு. இது வரப்போ நிப்பாட்டி காமிச்சிட்டு போனார். ஸோ அதுதான் மெயினாக. சரி இங்கே இன்றைக்கி வந்து இதை நம்ம தானே எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வரும், நம்ம இப்படியே போகணும் அதுக்கப்புறம். ஸோ நம்ம இப்படியே இங்கிட்டு போகணும். ஓகே, ஆனால் அது அழகாக உண்மையிலே நம்ம இவ்வளோ தூரம் வந்து ரசிக்கிறேன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா புது விதமாக இருக்குல்ல அதை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ பெரிய கோலைங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய கொலையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதில் பாருங்கள் 3 இருக்குது இந்த கொலையில். அந்த மேலே உள்ள கொலையில் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது, ஒன்றே ஒன்று தான் வேஸ்ட்டு. கீழே உள்ளதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த கொலையில், அந்த கொலையிலையும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே இது, அதான் கவர்மெண்ட் இவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் 1 2 மரம் தான் இருக்குது, மற்றதெல்லாம் பாக்கு மரம் தான். இந்த மரம் பாருங்கள் தென்னை மரம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மரத்தை வேற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தென்னை மரம் தான். தென்னை மரம் பனை மரம் மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு மரம் தென்னை மரம் மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நொங்கு மாதிரி இருக்குது சின்னதாக. இங்கே பாருங்கள் இது நொங்கு மாதிரி இருக்குது, இது நொங்கு மாதிரி இருக்குது. காய்ச்சா வந்து தேங்காய் மாதிரி இருக்குது. கலர் வந்து தேங்காய் கலரில் இருக்குது, நொங்கு கலர் கருப்பாக இல்லை பச்சை கலர்லாம் இருக்குது. தேங்காய் கலர் கொஞ்சம் 2 தேங்காய் ஒட்டின வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் சின்னதாக இருக்குது, நொங்கு மாதிரி இருக்குது. தேங்காய் குறும்பு அப்படி இருக்காது இல்லை உங்களுக்கு, வேறு மாதிரி இருக்குல்ல கொத்து கொத்தா. இது நொங்கு மாதிரி இருக்குது பாரு. இலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, இந்த இலையை பாருங்களேன் இது விரிஞ்சு போய் இலை இதாக இருக்குது. இந்த இங்கே இருக்குது இலை பக்கத்துலேயே பனைமட்டை மாதிரி இருக்குது இலை. அதாவது தென்னை மரமும் பனை மரமும் சேர்ந்து மிக்சிங்க. அது லெமோரியா கண்டத்தில் இருந்தது தானே இதெல்லாம். இப்போ எல்லாம் கடலுக்குள்ளே வச்சு மிச்ச மீதி தானே இருக்கிறதெல்லாம். லெமோரியா கண்டம் நம்ம இங்கேருந்து நடந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். லெமோரியா கண்டம் தானே நம்ம தமிழோட குமரி கண்டம்னு சொல்லுவோம்ல, அது தானே கடலுக்குள்ளே வந்தது தானே. இப்போ இது மாதிரி மரம்லாம் இருந்திருக்கு, நம்ம ஊர்லேயே இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும், எல்லாம் அழிஞ்சிருக்கும் கடலில். மிச்சம் மீதி தென்னை மரமும் பனை மரமும் இருக்குது, இதுலேருந்து வந்தது கூட இருக்கலாம். சரி ஓகே, நம்ம அப்படியே கீழே போகலாம். உண்மையிலேயே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் நிறையா மரம் இருக்குங்க, ஆனால் இதெல்லாம் பார்க்க மரங்க எல்லாமே. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்க மரம். நம்ம காரு மேலே ஏறிட்டு இருக்கு, நம்மளால இறங்குறது ஈஸியாக இருக்குங்க. இந்த பாருங்க இங்கே ஒரு மரம் இருக்குது,
பனை மட்டை மாதிரி இருக்குது மட்டை. ஆமாம், எப்படி இருட்டாக இருக்குது, ஜூம் பண்ணி பார்ப்போம். பனை மட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் மட்டை. அப்படியே கீழே பார்த்தோன்னா காய பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. இன்னுமே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்ததுக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு, அப்படியே கிளம்புவோம் கீழே. இன்னுமே நல்லா இருந்தது. லைவாக மரத்துலேயே பார்த்துட்டோம், எல்லாம் தூக்கி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து லைவ் அங்கே பாருங்க மரத்துலேயே பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தென்னை மரம் தாங்க இதெல்லாம் அந்த கோகோ மரம் தான். மரத்தை பார்த்தாலே அனுப்பிச்சிடலாம். பாக்கு மரம் லைட்டாக சின்னதாக இருக்குது பாருங்க. தென்னை இந்த மரத்து கோகோ மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆனால் அப்போ உள்ளே பார்க்குறதுக்கு மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரமாக தான் இருக்குது. அது பேர் என்ன, தென்னை மரமாக தான் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வேலையெல்லாம் போட்டு யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு. சூப்பராக இருக்குது. உள்ளே எப்படி இருக்கு, இளநி மாதிரி தான் இருக்கும், ஆனால் தேங்காய் மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது இந்த லொங்கு மாதிரி இருக்குமான்னு தெரியல. உள்ள இந்த பஸ் ஸ்டாப்பு இங்கே தான் இறங்கணும். இறங்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்கோ இங்கே நேரம் அங்கே போயிட்டு அப்படியே எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இங்கிட்டு பாருங்கள், இந்த பக்கமும் இருக்குங்க பஸ் ஸ்டாப் ஓட்டினா அப்படியே இருக்குது பாருங்கள். மேலே பஸ் ஸ்டாப்புக்கு மேலே நல்லா இருக்குல்ல பிளேஸு. அழகாக நடந்து போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள். பாக்கு மரம் இதெல்லாம் பாக்கு மரம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் 2-3 மரம் தான் இருக்குது இந்த இடத்துட்ட. கோகோ மரம் இன்னும் அதனால அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து வச்சுருக்காங்க. அழியக்கூடிய தாங்க தண்ணி வருது பாருங்கள் கீழே. அருவி தண்ணி சேர்ந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தெரியுதா கீழே தண்ணி தாங்க வந்துட்டுருக்கு பாருங்கள். மறைக்குது அந்த பக்கம் தான் நினைக்கிறேன். செடி கொடியெல்லாம் மறைக்குது. நல்ல அட்வென்ச்சருங்க இந்த இடம். ஆனால் ஆக்சுவலி நம்ம ஊட்டி கொடைக்கானல் அளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இங்கே மக்கள் கூட்டம் இல்லை, அதனால் மொத்தமே 4000 தான் இருக்காங்கலாம். அவருங்க எவ்வளோ அழகாக அப்படியாது பாருங்க, ஜிலு 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 ஜிலுன்னு. அது வேறு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். ஏதோ விளக்க மரம் கூட்டி ஒன்றா வச்சுருக்க மாதிரி குச்சி குச்சா அந்த வேறு பாக்கு மரத்து வேற பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு. இந்த இங்கே பாருங்கள், இந்த இடத்துட்டே இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன் வேறு. மண் அவ்வளோது இருந்து இறங்கி போச்சா இல்லை எப்படி பாருங்கள். அந்த மரத்தை சாய விடாமல் இந்த பாக்கு மரத்தை பிடிச்சி வச்சுருக்கு பாருங்கள் வேறு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் வேறு எப்படி இருக்குது பாருங்களேன். எத்தனை கோர்வையாக போய் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு. தண்ணி அழகாக சிறு சிறு வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்து இது கீழே போயிட்டுருக்கு, ரோட்டுக்கு கீழே. அப்படியே ரோட்டுக்கு கீழே அங்கிட்டு போகுது, அந்த பக்கம் போகுது. சரி நம்ம அந்த வேறலாம் கார்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம நடந்து போகிற மக்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. என்னடா அது, என்னங்க இது, என்ன இதில் உள்ளதுன்னு தெரியலையே. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த காயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கல் மாதிரி இருக்குங்க. நல்லா என்னன்னு தெரியல. என்ன இருக்கு என்னது, எங்கேயே நம்ம சும்மா மோந்து பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த இது இருக்குல்ல, வெள்ளரி பழம் பழுத்தது இருக்கும்ல, வெள்ளரி பழம் பழுத்த அப்படியே இருக்கும், அது மாதிரி இருக்குது இந்த வாடை. அதாவது எங்கடா மோந்து பார்த்த மாதிரியே இருக்குது வாசம். அப்படி பார்த்தா வெள்ளரி பழம் பழுத்தா இருக்கும், அதே மாதிரி இருக்குது. என்னன்னு தெரிலங்க இது. ஆமாடி நிறையா இருக்குது. இன்னும் இந்த மரத்தில் உள்ளதுன்னு தெரில, இந்த மரத்தில் உள்ளதுன்னு தெரில. இங்கே தான் காய்ச்சதும் கொட்டுதா மேலே. வேறு ஏதாவது மரம் பாக்கு மரத்தை உள்ளது இல்லை. ஆனால் எங்கன்னா இங்கே போட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. இந்த இடத்துல மட்டும் இருக்குது, நிறையா இருக்குங்க. அப்போ இங்கே தான் அங்கேயே இருக்கும் போல். இந்த மரத்தோட காயின்னு தெரியவில்லை. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்குங்க காய். அதுமாதிரி வீட்டுக்கிட்ட ஒன்று அது பேர் ஸ்டார்னு சொன்னாங்க. அந்த பேர் ஸ்டார் ஃப்ரூட்டா, அந்த பேர் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது அந்த ஃப்ரூட்டு. அது எப்படி மாதிரி இருக்குது, நொங்கு பழம் பழத்தா அப்படி இருக்கும். இந்த பழத்தை ஒரு வாசம் அடிக்கும்ல, அந்த வாசம் அடிச்சது. அதாவது எப்படி மரம்லாம் சருவாக இருக்குது. இது வந்து ஏன் இது எடுக்காமல் வச்சுருக்காங்கன்னா, இந்த நிலச்சரிவு ஏற்படாமல், இந்த மழை தண்ணியை வந்து மண் கரைய விடாமல் பார்த்துக்கும். இந்த இலைகள்லாம் அப்படி தண்ணியை நிப்பாட்டி வச்சிடும். இந்த இலையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நம் மண் சரிவு ஏற்படும் ஈஸியாக. இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, வேற பிடிச்சிக்கிட்டு அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
தண்ணி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு சுட்டாக வடிஞ்சுனா சேர்ந்து அப்புறம் கீழே போயிட்டுருக்கு இல்லை தண்ணி ஃபால்ஸ் மாதிரி. பாருங்க தண்ணி அங்கே வந்த தண்ணிலாம் பாருங்கள் வடிஞ்சு எப்படி போயிட்டுருப்பாங்க. சிலு ஓடுது. அப்படியே சுற்றி ஓடிட்டுருக்கு. என்னங்க இவ்வளோ பெரிய இறால் இருக்குது இங்கே ஒக்கா மக்கா. இங்கே பாருங்க இறாலை. தண்ணி நல்ல தண்ணி இறால். கடவுளோட படைப்பை பாருங்க. என்னடா இளைஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க இறாலுங்க. அங்கே பாருங்க அப்படி இங்கே அப்பா காலை பாருங்க அதுக்கு எனக்கு இறாலுக்கு. எப்படி போகுது பார்த்தீங்களா அந்த இறாலு. அடே எங்க அப்பா எவ்வளோ பெருசு. எப்படி போகுது பாருங்க அந்த காலை வச்சுக்கிட்டு அழகா. அடே எங்க அப்பா. இந்த இலை மட்டையில தின்னுட்டு இருக்கு போலங்க. குட்டி குட்டி இறால்லாம் இருக்குங்க இதில். இந்த அங்கே ஒன்று நிற்கிது. இந்த வருது பாருங்க எவ்வளோ பெருசு. அடேங்க அப்பா. ரெண்டு காலையும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதில். என்னால் நேராக பார்க்க முடியல, கண்ணுக்கு தெரியல. இதில் தான் பார்க்குறேன் நானும் மொபைல்லே. எப்படி போயிட்டுருக்கு பாருங்க ரெண்டு காலையும் வச்சுக்கிட்டு. நல்ல தண்ணி இறால் இன்றைக்கி தாங்க நான் பார்க்குறேன். இதில் நேராக அப்படியே போயிட்டுருக்குங்க தண்ணி. அங்கிட்டு இதில் வர பூச்சிப்பட்டையெல்லாம் எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அந்த இறால். பாருங்களேன் இதில் வர அதுவே யார் வேணும் அதில் போட்டால் அதுவே உருவாயிருக்குங்க. இதுதான் கடவுளோட படைப்பு. சரி ஓகே நம்ம அப்படியே இங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள் வேறு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. ஐயோ பாக்கு மரம் தானே. என்ன மரம்னு இது. பாக்கு மரம் தான். பாக்கு மரத்தோட வேறு தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. ஏதோ சடை மாதிரி இருக்குது கிளையா. சரி வாங்க அப்படியே நம்ம கீழே போனால் ஃபால்ஸுக்கு போகலாம். சத்தம் கேட்குது ஃபால்ஸுக்கு தான் கேட்குதா. ஓ தண்ணி இங்கே வர்றதா. நான் ஃபால்ஸுக்கிட்ட தங்கிட்டோன்னு நினச்சேன். தண்ணி இதில் ஊற்றுறது தான் சத்தம் கேட்டுட்டு. எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அதை பியூரிஃபை பண்ணுதுங்க. அங்கங்கே ஃபில்ட்ரு மாதிரி இந்த இலைத்தலைகள்லாம் ஃபில்ட்ரு மாதிரி அதை அப்படியே பியூரிஃபை பண்ணி அப்படியே தருது பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக பியூரிஃபை பண்ணி தண்ணி வருது. அப்படியே சுற்றி வருதுங்க தண்ணி. இங்கே போகிற தண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டு அதுக்குள்ளே பூந்து திருப்பி இங்கிட்டே வருது ரோட்டு பக்கமே. வேறு அழகாக இருக்குல்ல. இந்த மணி பிளான்ட் மாதிரி தான் இருக்குது. மணி பிளான்ட் தானே இது. பெரிய இலையாக இருக்குது. கீழே இந்த நம்ம ஊரில் பக்கத்தில் இந்த அளவு தான் பார்ப்போம். இது பாருங்க மணி பிளான்ட்டாக வேறு பிளான்ட்டான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வீட்டெலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு போய் நடந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அழகாக இருக்குங்க. அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லைங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. அதனால தான் யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து அவ்வளோ பேர் இங்கே வர்றாங்க. ஒரு மேகம் எப்படி மேகம் மூட்டை பாருங்க. மேலே ஒரு மேகம் போகுது, கீழே ஒரு மேகம் வருது. அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அழகாக இருக்குது. வாங்க கீழே போவோம். அப்படியே பசுமையான புல்வெளி பாருங்க. கேப் இந்த இடத்துட்ட வெளிச்சமாக சூரியன் அடிக்குது. வெளிச்சமாக பசுமையான புல்வெளி. இங்கே தண்ணி வந்துட்டுருக்கு. பஸ்ஸு பாருங்கதா. இந்த பஸ்லாம் வந்தேன். இப்படி போயிட்டுருக்கு சர்ன்னு. நீங்களாம் ஓட்டி பழகமாச்சா. சருன்னு போயிட்டுருக்காங்க. அழகா பசுமையான புல்வெளிங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை பொசுன்னு இருக்குது. எனக்கு தண்ணி அழகாக வந்துட்டுருக்கு பாருங்க. ட்ரை ஆகி போயிட்டுருக்கு.
இந்த சருகு தாங்க அந்த மலையை காப்பாற்றி வச்சுருக்கு. சருகெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா சிக்கல் தான். எப்போனா சரிஞ்சு வந்துட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த பாருங்க எப்படி இந்த சருகு தான் இந்த மலையை வந்து காப்பாற்றி வச்சுருக்கு, இந்த மண்ணை கரையாக விடாமல். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சருகு, தெரியுதா உள்ள உங்களுக்கு? இங்கே பாருங்க, இது தொட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ இது மாதிரி இருக்கு, பைப்பு மாதிரி போட்டு உரியுது போல. இது உறிஞ்சி தண்ணியை மேலே தரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பைப்பு மாதிரி அப்படியே உறிஞ்சி தண்ணியை மேலே தரும்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இதெல்லாம் உறிஞ்சி அப்படியே தண்ணி மேலே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தண்ணி இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சதுன்னா தண்ணி இதெல்லாம் ஏறி வரும் மேலே, அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அதனால தான் உங்களுக்கு இந்த பாருங்க இதோட நின்றுட்டுருக்கு. ஃபுல்லாக தண்ணி இதிலேயே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபால்ஸ் அந்த பக்கம் தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனால் தண்ணி இப்படி போய்ட்டுருக்கு. இதுதான் போய் ஃபால்ஸில் ஒரு ஃபால்ஸாக வருமோ? போய் பார்ப்போம் நம்ம இப்படியே. நல்ல வேலை கீழே இறங்கிறானா ஒன்றும் தெரில, ஏறுற மாதிரினா சிக்கல். இந்த இடத்துல அப்புறம் சின்னதாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அங்கங்கே சின்ன சின்ன குளம் மாதிரி இருக்கு. இங்கே ஆள் இருக்கா, மீன் இருக்கா? நீங்கள் ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு இருக்காரு. முதல்ல வேறு மண்ணை பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், இப்போ தான் புரியுது. தண்ணி அழகாக உறிஞ்சி வச்சுக்கும் போல. அது பார்க்க மரம் இப்படி தான் உரியுது நீங்கள் தண்ணி, இங்கே உள்ள தண்ணியெல்லாம். ஆனால் சுத்தமாக இருக்குது, எதுவும் போடாமல், பேப்பரு பிளாஸ்டிக்லாம் போடாமல் நீட்டாக வச்சுருக்கான். அழகாக இருக்குல்ல? இதாங்க இயற்கை, இதான் இயற்கை. இயற்கையாக இருக்குது அப்படியே, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அவங்க யாரும். அதை அழகாக தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க. ஸோ அப்படியே பார்த்தாச்சு, அப்படியே கீழே போவோம். ஃபால்ஸு போய் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்த விட்டு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு இல்லையா, அதனால் அப்படியே உட்காந்து நின்றுட்டேங்க இங்கேயே. உண்மையிலே நல்லா இருக்குங்க. பாருங்க, திருப்பிக்கும் அதே மாதிரி ஒரு புல் தர கிராஸ் பண்ணுறோம். நல்லா இருக்கு. டயர்னஸே இல்லை, நம்ம நடக்கிறேன். டயர்னஸ் என்னன்னு தெரில. இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுனால அப்படி தெரியுதா இல்லை? நல்லா இருக்கு உண்மையிலே. பலா மரமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே சின்ன சின்ன இலையாக இருக்குது. நம்ம ஊரில் பலா எல்லாம் பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், பழத்தை பாருங்களேன். அந்த கேரளா பலாப்பழம் இருக்குல்ல, அது பேர் இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி காமிக்கவா? எனக்கே கண்ணு சூரியன் கூசுதுங்க. எந்த கிளனே தெரில. இந்த பலாப்பழம் அங்கிட்டலாம் இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த ஒரு சின்ன சின்னதாக இவ்வளோ பெரிய மரம், இலையும் சின்னதாக இருக்குது, பழமும் சின்னதாக இருக்குது. இல்லைடா இவ்வளோ பெரிய மரத்தில் துண்டு பலாப்பழமா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எப்போயுமே ரைட்டில் போகிறது நல்லது. ஏன்னா லெஃப்ட்டில் வந்து நம்ம முன்னாடி வண்டி வரப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வர்ற வண்டி வந்து நமக்கு தெரிஞ்சு அவங்களும் நம்மளை பார்த்துருவாங்க. அதில் வர்றப்போ வந்து சிரமம். ஏன்னா பின்னாடி நம்ம டேனிங் இருக்கப்போ தெரியாது பின்னாடி வந்து வண்டிக்காரங்களுக்கெல்லாம். இந்த வாய்க்காலோட கடந்து வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளை வாய்க்கா ஃபாலோ பண்ணுதா, நம்ம வாய்க்கா ஃபாலோ பண்ணுற பார்த்து தெரிலங்க பாரு. அழகா தண்ணி அழகாக அதை உட்காந்துக்கிட்டு கால் நினச்சிட்டுக்கலாம். ஆனால் உள்ளே அது பூச்சி பட்டு இருந்ததுன்னா சிக்கலாயிரும். அதனால தான் சேஃப்டிக்காக எதுவும் பண்ணலை. அப்படியே நடந்து வந்தாச்சுங்க மேலேருந்து கீழே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே நடக்கிறது ஒன்றும் பெருசாக தெரில. இதே மேலே ஏறினா சிக்கலாக இருக்கும். ஏன்னா தெரியும் நம்மளுக்கு இறங்க தான் போகிறோம்னு. இறங்கி போயிட்டுருக்கோம். ரோடு பாருங்க, கீழே போயிட்டுருக்குங்க.
ஓ அப்போ வந்து இந்த கீழே போயிட்டு ரோடு, அப்போ இதுதான் ஃபால்ஸாக போகுது போல் கீழே. நான் கூட வேறு ஃபால்ஸ்னு நினச்சேன். சுற்றிக்கிட்டு இந்த ரோடு கீழே போயிட்டு இருக்கு. இந்த தெரியுது ரோடு, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது தெரியல. மேலே இருக்கு காமிக்கிறேன். அந்த தெரியுது பாருங்க ரோடு, அந்த தெரியுதா ரோடு, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த பாருங்க ரோடு கீழே தெரியுதா? அந்த ரோட்டுக்கு நம்ம சுற்றிட்டு போகுதுந்தா கீழே இறங்குது. அப்போ இந்த ஃபால்ஸு தான் இந்த தண்ணி தான் அங்கிட்டு ஃபால்ஸாக வருதோ. போய் பார்த்துருவோம் இன்னைக்கு என்னன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ நம்ம இங்கிட்டு போகிறதோட இங்கிட்டு போகிறது தான் சேஃப்டி. ஏன்னா டேனிங் இருக்குல்ல, மேலே திரும்புவாங்க ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. இந்த மட்டை இருந்துமே பாருங்களேன், மண் சரிஞ்சிருக்கு பாருங்கள். இதில் இந்த கல்லுகள்லாம் பிடிச்சி நின்றுட்டுருக்கு. இப்படி தாங்க அங்கே வயநாட்டில் சரிஞ்சது. மட்டை இருந்துமே பாருங்கள் இப்படி சரிஞ்சு வந்துருக்கு. இதான் கண்டிப்பாக சரியும். அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இந்த மரத்தை பாருங்கள் அப்படி அந்த இடத்துல இருக்குது. எப்போ வேணாலும் கீழே விழுவலாம் அந்த மரம். இப்போ அந்த மேலேருந்து கீழே இறங்கி இப்படி வந்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த தண்ணி அங்கேருந்து வந்துட்டுருக்குல்ல, இப்போ இதுலேருந்து நான் இறங்குறோம். அப்போ அந்த தண்ணி அப்படியே அங்கே ஷார்ட்டாக அதில் வரும். இப்போ இந்த தண்ணி வந்து இப்போ இதுலேருந்து நான் வந்து இறங்குறோம். தண்ணி ஷார்ட்டாக அதில் வரும் பாருங்கள். கீழே பார்ப்போம். ஓரமாக ஒதுங்கி நிற்கும். பஸ்ஸு தான் எம்டி, இன்னொரு எம்டி ப்ளஸ். ஆக்சுவலாக இந்த பேர்லாம் நம்மளுக்கு வாயிலே ஏற மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நான் 2 லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குது. தரம் குப்புற போயிட்டுருக்கு பஸ்ஸு கீழே. இது என்ன பிரண்டை செடி மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் உள்ள எல்லா செடியும் இங்கே இருக்குங்க. ஒரே நிலப்பரப்பு தானே. இந்த மண் சாயில் டெஸ்ட்டையும் அதையும் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிட போகுது. அதுலேருந்து உருவானது தனியாக உள்ளது இல்லை. இப்போ நம்ம பார்க்குறது இது மாதிரி அதிசயமான மரங்கள்லாம் பார்த்தோம்ல. இப்போ இது மாதிரி இன்னும் எவ்வளோ மரங்கள் வந்து நம்ம தெரியாத மரங்கள்லாம் உள்ளே அழிஞ்சு போயிருக்கும் கடலுக்குள்ளே. தெரிஞ்சது 1-2 மரம் இருக்குது. அந்த கோகோ மரம்லாம் பார்த்தா ஆச்சரியப்பட்டானா, என்னடா இது இப்படி இருக்குது. அது 2-3 மரம் தாங்க இருக்குது. இப்போ நம்ம பார்த்து வேறு எங்கேயாவது எல்லாம் பார்க்க மரம் தான். அந்த 2-3 மரம் மட்டும் பத்திரமா வச்சுருக்காங்க உள்ளே. இந்தா இங்கே ஒரு தானே கோகோ மரம்லாம் காய்க்கலை, அதான் வளைச்சி வருது போல். இந்தா தென்னை மரம் மாதிரி இருக்குது பாரு. இப்போ கண்டுபிடிக்க தெரியுது எனக்கும் ஓரளவுக்கு. சடம் மாதிரி இருக்குது பாருங்க. அது காய் முதல்ல இப்போ அது காய்ச்சி வர்றது எப்படி சடம் மாதிரி தொங்குது, மறைக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. அதாங்க அந்த மேலேருந்து கொட்டுது தண்ணி, அருவியா. இந்தா நம்ம 1 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இப்போ இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்தால் கீழே போயிடலாம். இந்தா அதுதாங்க நம்ம பார்த்தோம்ல வாய்க்கா, அது பாருங்கள் இங்கே வந்து அருவி அப்படி கொட்டிகிட்டு இருக்கு. மேலே பார்த்தா வாய்க்கா ஃபால்ஸாக கொட்டுது பாருங்க. உள்ள மக்கள் போனால் 4 அடிச்சிருவான்ட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. வார்னிங் சொல்லியிருந்தாரு. ட்ரிங்கிங் வாட்டரு ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது. ட்ரிங்கிங் வாட்டரான் எதுவும் ஸ்விம்மிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அது ஃபில்டர் ஆகி வருது. நம்ம பார்த்தோம்ல இந்த சாக்கடை மாதிரிலாம் அந்த இதெல்லாம் ஃபில்டர் ஆகி மழை. அதாவது இந்த மண்ணுக்கு இது சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குங்க இயற்கையாகவே. அதனால் வந்து தண்ணி வந்து சுத்தமாகி நீட்டாக பாருங்க. அருவி அழகாக நீர்வீழ்ச்சி மாதிரி அழகாக கொட்டுது பாருங்க மேலேருந்து. இப்போ நம்ம அங்கேருந்து தானே வந்தோம். இப்போ இந்த பாருங்க இதில் ஏறி இதில் போய் இப்படி மேலே ஏறி இப்படி வந்தோம். இங்கேருந்து இப்படி இறங்கி இப்படி வர்றோம் நம்ம. அப்போ வந்து இந்த தண்ணி அங்கே வந்த தண்ணி தான் நம்ம கீழே இறங்கி வருது. இப்போ அங்கே பார்த்தோம்ல மேலே, அதான் தண்ணி தான் கீழே இறங்கி வருது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நம்ம ஊரில் பார்க்காத நீர்வீழ்ச்சியாக இங்கே பார்க்க போகிறோம். சும்மா சின்னது. இதை தான் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுறதா சொல்லி போட்டிருக்காங்க, போர்டு போட்டிருக்காங்க.
இந்த பாக்கு மரத்தை பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாருங்க எப்படி அந்த ஸ்டா மாதிரி போட்டு உரியுது. இந்தாங்க போட்டுருக்காங்க போர்டு. ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்களாம். தண்ணி இங்கே குடித்தாங்க, எந்த த்ரோட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இதுவரை வரல, நல்ல தண்ணி. ஆனால் இந்த மக்கள் வந்து மினரல் வாட்டர் சின்ன வயசுலேருந்து குடிச்சு இந்த தண்ணியை வந்து சாப்பாடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. மினரல் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் தான் வாங்குறாங்க. சின்ன வயசுலேருந்து பழகிட்டாங்கல்ல அவங்களுக்கு. நம்ம இங்கே கோயம்புத்தூரில் அந்த சிறுவாணி தண்ணியை குடிச்சு இப்போ தான் சிறுவாணி தண்ணி வர்றதில்லை. அத்திக்கடவு சிறுவாணி தண்ணி வர்றதில்லை, நல்லாவே இல்லை தண்ணி இப்போ ப்ரைவேட்டில் கொடுத்தோனையுமே. ஆனால் இந்த தண்ணி சிறுவாணி தண்ணி இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட் இருக்குங்க, அதே டேஸ்ட் இருக்குது. திருப்பியும் அந்த மலை எங்கேயும் மேலே கொட்டி அருவியாக கொட்டி திருப்பியும் வாக்கியாவாக போயிட்டுருக்கு கீழே. இங்கெல்லாம் குரங்கு எந்த மிருகமும் இருக்குங்க இல்லைங்க. புலி, சிறுத்தை, கரடி, குரங்கு, யானை எந்த ஒரு மிருகமும் இங்கே இல்லை. தண்ணி பாருங்க, அது கீழே வந்து இங்கே எங்கிட்டு வந்துட்டு இருக்கு தண்ணி. ரோட்டை கிராஸ் பண்ணி ஆக்சுவலாக நம்ம தான் அது வழியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அது ஒன்றும் ரோட்டை கிராஸ் பண்ணலை சொல்ல போனால். அப்படியே கீழே போக வேண்டியதான் கடல் கரைக்கு. அந்த வாங்க போர்டு வச்சுருக்காங்கல்ல, ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லி, வார்னிங் சொல்லி. ஸோ அந்த தண்ணி இதுக்குள்ளே கீழே வந்தது பார்த்தோம்ல. இப்போ நம்ம அந்த தண்ணி பாருங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பைப்பை போட்டு சேமிக்கிறாங்க பாருங்க. பாருங்க எப்படி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக பாருங்க. அந்த தண்ணி அழகா ஒரு பைப்பில் வந்து பிடிச்சி பாருங்கள், இதுக்குள்ளே நப்பி இந்த பாருங்க ஃபுல் இதில் வந்து பாதி தண்ணி இந்த பைப்பில் வந்துட்டுருக்கு, மிச்ச தண்ணி வந்து வெளியில் மேலாப்பில் ஃப்ளோ ஆகி வெளில வந்துட்டுருக்கு பாருங்க. இங்கிட்டு போய் காமிக்கிறேன். ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்கல்ல, தண்ணி வருங்க அப்படியே வருது. ஆனால் அதை குளித்து உண்மையிலே வேஸ்ட் பண்ணிடுவாங்க தண்ணியை. தண்ணி மழை தண்ணியை அழகாக வந்து இந்த பைப்பில் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகுது. இந்த பைப்பில் அந்த பைப்பில் உள்ளே வருது, உள்ளே ஃபுல்லாக லோடாகி அவுட்புட் வெளியில் போகுது. வேஸ்ட்டான தண்ணி, மேலே உள்ள தண்ணி தூசியெல்லாம் தான் இப்படி வந்துடும். கீழே இருக்க தண்ணியெல்லாம் வந்து பாருங்கள் இந்த வழியாக வந்து கீழே மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கீழே போய்ட்டுருக்கு. மோட்டர் தேவையில்லை, இயற்கையாகவே சிமெண்ட் தொட்டி மாதிரி அழகாக வச்சு அதை இயற்கையாகவே பண்ணிட்டாங்க பாருங்கள். அது கீழே வண்டல்லாம் கீழே தங்கிடும். அதை என்னைக்கா க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிக்குவாங்க. வேறு லெவல். இந்த பைப்பு இந்த போயிட்டுருக்கு, கீழே தான் போகுது இந்த பைப். சூப்பருங்க. நான் கூட தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். கீழே கடலில் போகுதுல்ல, மிச்ச மீதி தான் தண்ணி கடலுக்கு போகுது. எவ்வளோ எல்லா பைப்பும் கீழே தான் போகுது. மலையிலேருந்து வர தண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன் குடிக்கிறதுக்கு. இங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இங்கே தண்ணி வந்து இங்கே ஒருத்தர் சொன்னார் இருக்கிறவர், தண்ணி வந்து நின்னதே இல்லையா. அதாவது வந்து மழை பெய்தோ இல்லையோ வந்துக்கிட்டே இருக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக, அது கடலுக்கு போகிற தண்ணி. அப்போ இந்த தண்ணியெல்லாம் இதுக்கு போக தான் மிச்சம் மீதி தான் கடலுக்கு போகுது. இந்த பாருங்க அங்கே கீழே போகுது பாருங்கள், அதான் கடலுக்கு போகுது மிச்சம் மீதி. இது இந்த பைப்பில் எடுத்ததுக்கு போக இந்த பைப்பில் மேலேயே எடுத்துட்டாங்க, அங்கேயே எடுத்துட்டாங்க. இப்போ கீழே போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ கீழே மிச்சம் மீதி தண்ணி தான் கீழே போகுது கடலுக்கு, குடிக்கிற தண்ணி போக. இது ஃபுல்லாக அந்த பைப்லாம் ஃபுல்லாக தண்ணி கீழே தான் போகுது. 3-4 பைப் இருக்குது, 3-4 ஏரியாவுக்கு தனியாக இங்கேயே பிரிச்சிட்றாங்க. தண்ணி பற்றாக்குறை வரமாட்டேங்குது. நான் யோசிச்சுட்டு இந்த எப்பட்றா தண்ணி டேமு இல்லையே எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. சிம்பிளாக யோசிச்சுட்டாங்க, டேம் கட்டி அப்படி சேவ் பண்ணாமல் அது போக்கில் விட்டுட்டு வர தண்ணியை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. நல்ல இது டெக்னிக் தானே அது. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இன்னைக்கு எவ்வளோ தண்ணி டேம் பார்த்தோம்ல, இந்த பைப்பில் வந்துட்டு இருந்தது இல்லை, இதை பாருங்கள் இங்கே அப்படியே கொண்டாந்து சுத்திகரிக்கிறாங்க. ஒரு கேனை வச்சு ஒரு பெரிய டேங்க் மாதிரி வச்சு இந்த பாருங்கள், இந்த பைப்பு பாருங்கள் உள்ளே இன்செர்ட் ஆகி எங்கிட்டு போகுது பாருங்கள். அது இன்செர்ட் ஆகி உள்ளே போயிட்டு சுத்தகரித்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிடுறாங்க கீழே பாருங்கள். எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. வாட்டர் ஒர்க்ஸ் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் கார்பரேஷன் அப்படின்னு போட்டு அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக முள் கம்பி போட்டு எதுவும் கலந்துடக்கூடாது, மக்கள் குடிக்கிறாங்கல்ல ஒரு சேஃப்டி. அதே மாதிரி கீழேயும் பாருங்கள் உள்ளே வாட்ரு இந்த கண்டெய்னர்லாம் க்ளீன் பண்ணுறது
அவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணுறான். ஆமாம், இந்த பாருங்க உள்ள பெரிய வாட்டர் கேன்லாம் வச்சு இந்த கீழே போகிற பைப்பு பாருங்க, வால்வெல்லாம் வச்சு சுத்தப்படுத்தி மக்களுக்கு பியூர் வாட்டராக தான் கொடுக்குறாங்க. உண்மையும் நல்லா வேலை பண்ணுறாங்க. நோ ஸ்மோக்கிங் எல்லாம் போட்டுருக்காங்க, தெளிவாக டேஞ்சர் அதெல்லாம் போட்டுருக்காங்க. பியூசிங்கிறவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அதை. சேஃப்டி பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி குடிக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, சும்மாவா டேஸ்ட்டாக வரும் தண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி தராங்க, ஃபில்ட்ரு பண்ணி. நான் கூட மழை தண்ணி அப்படியே ஏற்றி கொடுக்குறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதான் சொன்னால குடிச்சு ஒன்றுமே ஆகலையே. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்ன குடிச்சு ஒன்றுமே ஆகலையே. சரி ஓகே, நல்லா தண்ணியாக தராங்க. ஏங்க பஸ்ஸில் போயிட்டுங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. சொர்க்கம் தாங்க இது. பாருங்க, ஐயோ 2-3 பாறை மேலேருந்து உருண்டுட்டு வந்துருக்கும் போல் உள்ளே கிடக்கு. பாருங்க, ஏ அப்பா சொர்க்கம்தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே கீழே போக வேண்டியதான். சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே கீழே நிழல்லாம் இருக்குது. நிழல்லாம் கொட்டகை போடல, மரத்தோட நிழல் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இறங்கி போயிட்டுருக்க வேண்டியதுதான். நல்ல பிளானிங் அது உண்மையிலேயே. ஏன்னா நம்ம கீழே இறங்கி மேலே ஏறுறது கஷ்டம், ஆனால் மேலேருந்து கீழே இறக்குறது ஈஸி. அதே மாதிரி நம்ம எல்லாம் ரசிக்கிற மாதிரியும் ஆச்சு. சரியா, பாதி தூரம் பாதி மலை ஏறி இறங்கிட்டோம் பஸ்ஸை விட்டு. இப்படி இறங்கி நடந்து வர்றது உண்மையிலே செம பிளான், நல்ல பிளான். நல்லாவும் இருக்குது. வெயிலுக்கு உள்ளே வர்றது நல்லா இருக்குது. நிழலாக இருக்கா, அதனால் நல்லா இருக்குது. பாருங்க கீழே தண்ணி, அந்த மிச்சம் மீதி தண்ணி எப்படி வருது பார்த்தீங்களா? இதுதாங்க கடைசியாக கடலுக்கு போகுது. இந்த பக்கம் உள்ள கடலுக்கு போகுது, அங்கிட்டு பாதி போகுது நம்ம வீட்டு பக்கம். இந்த பக்கம் கொஞ்சம் பாதி கீழே போயிட்டுருக்கு கடலுக்கு. இப்போ நம்ம கடல் நோக்கி தானே போகிறோம். அது வந்து கலக்கும் இந்த தண்ணி கடைசியாக. நான் கூட வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் மிச்சம் மாதிரி அங்கேயும் நிலச்சரி இந்த மாதிரி சரிஞ்சு எப்படி விழுந்துச்சு பாரு. தாங்க தண்ணி போகுதுல சுற்றி, இந்த தண்ணி போடுறதுனா சுற்றி அரிச்சிருது பாருங்கள். இவ்வளோதுக்கு மட்டைக்கட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கு, சருவெல்லாம் இருந்துமே பாருங்களேன். தடுக்க முடியாதுங்க, இயற்கைக்கு மீறி எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ சூப்பராக இருக்குது. ஐயோ அங்கேயும் பாருங்கள் ஒரு சின்ன கூடார வச்சு வாட்டர் சேவ் பண்ணுறாங்க. எங்கேயும் விடுறதில்ல, தண்ணியை மிச்சப்படுத்துகிறாங்க. அவ்வளோ சேவ் பண்ணுறாங்க தண்ணியெல்லாம். இது ஆலமரம் மாதிரி விருது தூங்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது. அரிசியாக அந்த பாருங்க ஆலமரம் மாதிரி அழகாக விழுது தூங்கிட்டு இருக்கு. அந்த இலையில் உள்ள விழுதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு இலை இருக்குல்ல, மணி பிளான்ட்னு சொன்னால, அது உள்ள எழுது அப்படியே அழகாக கீழே தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அழகாக இருக்குது, ஊஞ்சல் மாதிரி. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பைடர் பாருங்க. ஜூம் பண்ணால் தெரியுமான்னு தெரியலையே. கரெக்டாக தான் ஜூம் பண்ணுறேன், ஆனால் ஸ்பைடர் தெரியல எந்த இடத்துல இருக்குது ஸ்பைடரு. தண்ணி அழகா சிலுன்னு ஓடுது பாருங்க. அந்த பாருங்க, இந்த அங்கேயும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பைப் போட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்டாப் பண்ணி. இந்த பைப் போட்டு 2 பைப்பு, ஒன்று கீழே போகுது ஒன்று மேலே போகுது, 2 பைப்பு போட்டு எடுக்கிறாங்க. பாருங்க, கீழே ஒரு பைப்பு, இந்த ஒரு பைப்பு, அப்புறம் பாருங்க அங்கே ஒரு பைப், அந்த பைப்பு, 2 பைப் போட்டு எடுக்கிறாங்க. அப்படியே அழகா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த மணி பிளான்ட்டு பாருங்க, கொடி மாதிரி அழகாக தொங்குது. ஐயோ மணி பிளான்ட் அழகா இல்லை. பியூசி நோவல் வாட்டர் பம்ப் ஸ்டேஷன். உள்ளே யாரும் என்ட்ரி ஆகக்கூடாது தான், ஏன்னா அந்த வாட்டர்லாம் சுத்திகரித்து அனுப்புகிறாங்கல்ல உள்ளே கொண்டு வந்து, அதனால் வந்து இங்கேருந்து பம்ப் பண்ணி அனுப்பிடுறாங்க. பம்ப் ஸ்டேஷன் அவ்வளோ அழகாக தண்ணி வந்துட்டு இருக்கு. அதனால் வந்து இந்த தண்ணி யாரும் வந்து வேஸ்ட் பண்ணி அசுத்தப்படுத்திடக்கூடாது இல்லை, குடிக்கிற தண்ணி தானே. ஸோ அதனால் போட்டிருக்காங்க, போர் போட்டிருக்காங்க.
குடிக்கிற தண்ணி. மழை தண்ணி அப்போ இயற்கையாக வர்றதுங்க, இயற்கையின் கொடைங்க அதெல்லாம். நம்ம தான் ரோடை போட்டு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்மா தண்ணி போகிற வழியை. அப்படி போக வேண்டியதான் கீழே. அப்படியே கீழே போகலான்னு பார்த்தா இங்கே சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா இங்கே பாருங்க, இதுக்குள்ளேயும் தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்களேன். எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தா அங்கே மலையில் மழை பெஞ்சதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சருக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து பாருங்களேன் எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க. பாருங்க இந்த பைப்பை போட்டு எடுக்கிறாங்க தண்ணி. நல்லா பைப்பில் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு பைப், பெரிய பைப் போட்டிருக்காங்க பாருங்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு. இல்லை லாக் போட்டிருக்காங்க தெரியுதா? This is drinking water? Huh? Drinking water. Very good, my friend. Very good, huh? Fresh water. Fresh water, yes, you are right. எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? Fresh. வெரி குட் மை ஃப்ரெண்ட். எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க, மை ஃப்ரெண்ட் சொல்லி தான் பேசுவாங்க. ஓகே. பாருங்க என்ன போட்டிருக்கீங்க? ஹை, வெரி ஹை, ஸோ டுடே ஃபயர் டேஞ்சர். ஓ, ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க. நம்ம அதில் போட்டிருக்காங்க பாருங்களேன், ஹை, வெரி ஹை, சிவியர், எக்ஸ்ட்ரீம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபயர் இது அடிக்கடி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபயர் டேஞ்சரிங் ரேட்டு, ஃபயர் டேஞ்சர் ரேட்டிங்னு போட்டிருக்காங்க. ஏன்னா சருகு தாங்க பிரச்சனை. இந்த பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த செடி கொடியெல்லாம். ஆட வேறு லெவலில் இருக்குது இந்த செடி கொடிலாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. மேப்பில் பாருங்கள் இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம் என்னன்னு பாருங்கள். மேப்பில் தெரியும் எந்த இடத்துல இருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோங்கிறது மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் கடலில் நெருங்க போகிறோம் பாருங்கள். அப்படியே மரங்கள் நிழல் பாருங்கள், அப்படி நிழலில் போயிட்டுருக்கேன் பாருங்கள். வெயில் மத்தியானம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி 1 மணி இருக்கும் பாருங்கள். நிழலில் 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு, 2 மினிட் போட்டிருக்கு. நல்லா இருக்குங்க. அப்போலேருந்து 1.5 தாங்க போட்டிருக்கு, 2 மினிட். ஒரே ஒரு தென்னை மரம் இங்கே மேலே இருக்குது. எல்லாமே இந்த பாக்கு மரம் தான் இருந்தது. இந்த ஒரு தென்னை மரம் இருக்குது. யாருக்கு கொண்டாந்து போட்டு அதுவாக இயற்கையாக எல்லாமே உள்ளதுங்க. இயற்கையாக உள்ளது தான், இயற்கையை மிஞ்சி எதுவும் இல்லை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? எவ்வளோ மக்கள் நல்ல மக்கள் தான். என்ன ஒன்று, சின்ன தீவு, குட்டி தீவு, அதனால் வர்றாங்க டூரிஸ்ட்டு. ஒரு 3 நாள் 4 நாள் தங்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, அப்புறம் வந்து கிளம்பிடுறாங்க. யாருமே இங்கே இருக்கிறது இல்லை, கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக டூரிஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த பக்கம் வந்து 1-2 பேர் தான் நான் இப்போ பார்த்தேன். இந்த பக்கம் இது மாதிரி வாக்கின் பண்ணி விசிட் பண்ணுறதெல்லாம் அவங்க எல்லாமே நேராக பீச்சுக்கு தான் போயிடுறாங்க. வெயிலுக்காக வராங்களா? ஏன்னா அவங்க ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா தானே, யூரோப் கண்ட்ரிஸில் எல்லாமே ஃபாரஸ்ட்டு அப்படி தானே இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து அவங்க நிறையா அங்கே பார்த்துருப்பாங்க இயற்கை. இப்போ கடல் வந்து ஐஸாக இருக்கும் அங்கே. ஸோ அதனால் வந்து இங்கே வர்றாங்க அட்வென்ச்சர் விசிட் பண்ணுறதுக்கு. பாருங்க இல்லை பசுமையாக இருக்குல்ல? கடலை நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்.